Hi 9th standard students, welcome our channel. இன்னைக்கு நம்ம exercise 3.1 பார்க்க போறோம். First sum. Which of the following expression are polynomials? If not, give reason. So, இதுல எதெல்லாம் polynomials அப்படின்னு கேக்குறாங்க. Polynomials இல்லைன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி பாலினாமியல்ஸ்க்குன்னு சில கண்டிஷன் இருக்குது. அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சம் வெரி 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 ஈஸி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதோட கண்டிஷனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போது வேரியபிள் வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் இருக்குது. எக்ஸுக்கு வந்து பவர் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் இப்போ 1 2 3 இப்படி பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து பாலினாமியல்ஸ். ஸோ அதுவே -1 எக்ஸோட பவர் வந்து -1 -2 சப்போஸ் இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸாக 1/2 இப்படி வந்துருச்சுன்னா இது வந்து நாட் எ பாலினாமியல்ஸ். இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த சம்மை ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சம்மு வந்து வெரி சிம்பிள் ஈஸி தான். இப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மொத்தத்துக்கு வேரியபிள் வந்து அதோட பவர் வேரியபிளோட பவர் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருந்துருச்சுனாவே அது பாலினாமியல்ஸ். அதுவே நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா சப்போஸ் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸாக இதேமாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நாட் எ பாலினாமியல்ஸ். சரி, ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ எக்ஸசைஸ் சம்முக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி தோணும்? நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே பவரில் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கணும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பாலினாமியல்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் நான் சொல்கிறேன் இது நாட் எ பாலினாமியல்ஸ். ஏன் நாட் எ பாலினாமியல்ஸ்? x² வந்து கீழே இருக்குது. இதை நார்மலாக நம்ம எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதுவோம்? கீழே இருக்கிற x² மேலே வரும்போது என்னவாகும்? -2 மாறும். இப்போது x பவர் -2 + 3x - 4 இப்படின்னு எழுதுருவோம். இப்போ ரூல்ஸ் என்ன? இப்போ வந்து மைனஸ் இருக்கக்கூடாது. மைனஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நாட் எ பாலினாமியல்ஸில் ஆகிடும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மக்கிட்ட கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க கிவ் ரீசன் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போது நமக்கு ரீசன் எழுதணும் இல்லையா? இப்போ ரீசன் எழுதுவோமா? -2 இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நாட் எ பாலினாமியல்ஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போது the term x power -2 has நெகட்டிவ் பவர். அதோட பவரில் வந்து நமக்கு என்ன இருக்குது? -2 இருக்குது. அதனால இது நாட் எ பாலினாமியல் அப்படின்னு நாமியல்ஸ்ன்னு சொல்லிட்டு பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? சம்முக்கு போகலாங்களா? செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். ஓகேங்களா? இப்போது செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? x² × x - 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இன்செர்ட் மல்டிப்ளை பண்ணினோம்னா இது என்ன ஆகும்? x × x இதோட பவர் இது வந்து 2, இங்கே இருக்கிறது 1. அப்போது x பவர் 3 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்புறம் அடுத்தது நம்ம என்ன செய்வோம்? 1x x². அப்போது இது என்ன பார்த்தாவே நமக்கு புரியுது. இது என்ன? இது பாலினாமியல்ஸ். ஓகேங்களா? இது வந்து பாலினாமியல்ஸ். இதுக்கு நம்ம ரீசன் எழுத தேவையில்லை. நம்ம வந்து இது பாலினாமியல்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு ரீசன் எழுதணும். நமக்கு இதுக்கு ரீசன் தேவையில்லை. தேர்ட் சப்டிவிஷன் போகலாங்களா? இப்போது 1/x x + 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/x × x + 5 அப்படின்னு இருக்குது. கீழே உள்ள x வந்து மேலே போகும்போது கீழே வந்து ஒன்றுமே இல்லைன்னா என்ன இருக்குது அர்த்தம்? 1 இருக்கிறது அர்த்தம். அப்போது மேலே போகும்போது என்ன ஆகும்? -1 அப்படின்னு மாறும். -1 அடுத்தது x + 5 இப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், இதை பார்க்கும் போதே நமக்கு என்ன தெரியுது? இதோட ஒரு கண்டிஷனே என்ன? நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துருச்சுனாவே நாட் எ பாலினாமியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது மைனஸ் வந்திருக்கு. இப்போ வந்து இது என்ன? இது நாட் எ பாலினாமியல்ஸ். இதுக்கு ரீசன் நம்ம எழுதி ஆகணும். term
எக்ஸ் பவர் மைனஸ் 1 இருக்குது has சரி ஓகேங்களா. இப்போ இது வந்து நாட்டிய பாலினாமியல்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாங்களா. இப்போ 1x பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1x பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 7 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், நம்ம இதை கீழே இருக்கிறது அப்படியே மேலே கொண்டு போவோம். மேலே கொண்டு போனோம்னா நமக்கு என்ன ஆகும், நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக மாறும். பாசிட்டிவாக மாறுச்சுன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாங்களா. இப்போது எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் எக்ஸ் பவர் 1 ப்ளஸ் 7. இப்போ எப்படி நமக்கு உங்களுக்கு இதாகுது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 7. இதில் எதுவுமே நெகட்டிவ் நம்பர்ஸோ இல்லை வந்து ரூட் நம்பர்ஸோ இல்லை வந்து ஃப்ராக்ஷனோ எதுவுமே நமக்கு இல்லை. இப்போ இல்லாததுனால இது என்ன, இது நமக்கு இது வந்து பாலினாமியல்ஸ். சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. ரூட் 5x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 இப்படி நமக்கு இருக்குது. நம்மளோட கண்டிஷன் என்ன, பவரில் ரூட் இருந்தாவோ ஃப்ராக்ஷனாக இருந்தாவோ நெகட்டிவ் நம்பராவோ இருந்தால் மட்டும்தான் நாட்டிய பாலினாமியல்ஸ். இப்போ வந்து நமக்கு வந்து சம்மில் கீழே உள்ள நம்பரில் வந்து ஃப்ராக்ஷனோ இல்லை வந்து ரூட்டோ நெகட்டிவ் நம்பர்ஸோ இருந்தால் அந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் இப்போ பாருங்கள் எல்லாமே நேரடியாகவே எந்த ஒரு நெகட்டிவ் இதோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது. அதனால இதை நம்ம என்ன சொல்லிடலாம், பார்த்த வேகத்துக்கே நமக்கு என்ன தோணுது, இது ஒரு பாலினாமியல்ஸ். ஓகேங்களா. அடுத்தது நம்ம 6th சப்டிவிஷனுக்கு போகலாம். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு எதுலேயும் இதில் டவுட் எதுவும் இல்லைங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா. நமக்கு பாலினாமியல்ஸ்னால் என்னென்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், ரூட் இருக்கக்கூடாது, அதோட பவரில் வேரியபிளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸும் பாலினாமியல்ஸ். நமக்கு வந்து இதோட பவரில் ரூட் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் நம்பர் இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் இதோட கண்டிஷன். சரி நெக்ஸ்ட் ஒன். இப்போ 6th சம் பார்ப்போம். இப்போ என்ன எழுதியிருக்கு, எம் ஸ்கொயர் போட்டிருக்கு மைனஸ் ரூட் 3m ப்ளஸ் 7m மைனஸ் 10 அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்கள் இதை நம்ம எப்படி இதோட ஆன்சரை நம்ம எழுதலாம், எம் ஸ்கொயர் மைனஸ் இந்த ரூட் 3யை வந்து நம்ம எப்படி எழுத முடியும், நம்ம m பவர் 1/3ன்னு எழுதுவோம். அதுவே சப்போஸ் இப்போ ரூட் 2, இப்போ பாருங்கள் இப்போ ரூட் 2 இருக்குது. இப்போ ரூட் 2 எப்படி எழுதுவோம், 1/2ன்னு எழுதுவோம்ல, அது போல தான் இதுவும். இப்போ வந்து இங்கே என்னன்னு இருக்குது, ரூட் 3 இருக்குது. அப்போது 1/3 ப்ளஸ் 7m மைனஸ் 10. இப்போ பாருங்கள் கண்டிஷன் என்ன, நம்ம பாலினாமியல் சொல் கண்டிஷனு எம் பவரில் வந்து ஃப்ராக்ஷனோ இல்லை வந்து ரூட்டோ இருக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து ஃப்ராக்ஷன் வந்துருச்சு. அப்போது இது என்ன, இது நாட்டிய காம்பினன்ட். தி term m 1/3 ஓகேங்களா. m 1/3 has இது என்ன, இது ஃப்ராக்ஷன். அப்போது ஃப்ராக்ஷன் இன் பவர். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா. எக்ஸசைஸ் 3.1ஓட ஃபஸ்ட் சம்மோட 6 சப்டிவிஷனையும் சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார்